காலை ஒளி. எழுதியவர் திருமதி டோரா எட்வின். உன் பலவீனங்களை குறித்து கலங்காதே. நான் கர்த்தர், உன்னை உண்டாக்கினவர். உன் சரீரம் என் பாடு மரணத்தின் புண்ணியத்தால் மீட்கப்பட்டது. அது நான் தங்கும் ஆலயம். என் பிரசன்னம் எந்த இருளையும் நீக்க வல்லது. உன் முழு நம்பிக்கையையும் என் மேல் வைத்துவிடு. இந்த நாளிலும் நீ சற்றும் எதிர்பார்த்திராத அதிசய வழிகளில் உன்னை நடத்துவேன். திறக்கப்பட்ட கண்களோடு நடந்து வா. எனக்கு என்ன தருவீர் ஆண்டவரே என்கிறாய் மகனே. என் ஆண்டவரே, நான் உமக்கு என்ன தருவேன் என்று கூறு. உனக்குள்ளதெல்லாம் நீ என்னிடம் பெற்றுக்கொண்டதுதானே. உனக்குள்ள கொஞ்சத்தில் எனக்கும் என் ஊழியத்திற்கென்றும் கொடு. ஏராளமாய் உனக்கு வைத்திருக்கிறேன். இடம் கொடாமல் போகுமட்டும் உன்னை ஆசீர்வதிப்பேன். ஆனால் நீ அதற்கு முன் விதைக்க வேண்டும். பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான். அந்த ஏழை விதவை தனக்கு உண்டானவற்றையெல்லாம் தயங்காது கொடுத்தாள். உன்னையும் உனக்கு உண்டான எல்லாவற்றையும் இந்த அதிகாலையில் என் பலிபீடத்தில் படைத்துவிடு. என் வேலை தொடர்ந்து நடைபெற வகை செய்துவிடு. என் சுவிசேஷத்தின் நற்செய்தி கடைசி மனிதனை சேரும் வரை முழு மூச்சோடு செயல்படு. கடந்த காலங்களில் உன்னை கரம் பிடித்து நடத்தினேன், அதை மறந்து விடாதே. நீ விழுந்து கிடந்தபோது உன்னை தூக்கி எடுத்தேன். நீ பாவத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தபோது உன் விலங்குகளை ஒடித்து உன்னை விடுதலை செய்தேன். உன் கண்ணீரெல்லாம் துடைத்து உன்னை களிப்பாக்கினேன். உன் பலவீனத்தில் உன்னை பலப்படுத்தினேன். நித்திய கிருபையுடன் இறங்கினேன். உன் கரை திரை நீங்க உன்னை கழுவி என் வீட்டில் சேர்த்து கொண்டேன். லக்கை நோக்கி தொடர்ந்து ஓடு. ஆதார வசனம், உனக்கு உண்டாயிருக்கிறவைகளில் நீ பெற்றுக்கொள்ளாதது யாது? 1 கொரிந்தியர் 4:7.